வரிசையாக தெருக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்றால் கடலின் போக்கை பற்றிய சமவெளி மனிதர்களுடைய புரிதலின் குறைபாடு. கடலை எப்போதெல்லாம் நாம் கூட இருக்கின்றோமோ கடல் தன்னுடைய சினம் தாழாது, அது ஒரு எதிர்வினை ஆற்றுகிறது. அந்த எதிர்வினையை நாம் தாங்க முடியாதவர்களாகிறோம். முழங்குதிரை கொழிய மூரி எக்கர் என்று இன்னொரு வரி வருகிறது. அலைகள் கரையில் குவிக்கின்ற மணல் மேடு என்று என்பது அதனுடைய பொருள். குறிஞ்சியின் அடையாள பொருளாக அருவிகள் அமைந்திருப்பது போல நெய்தலின் அடையாள பொருளாக எக்கர் அல்லது மணக்குன்று அமைந்திருக்கிறது. எக்கருக்கு பல வகையான பெயர்கள் இருக்கின்றன. பெருமணல் உலகத்தை வருணமேய பெருமணல் உலகம் என்பதை கருங்கடற் கடவுள் காதலித்த நெடுங்கோட்டு எக்கர் என்று நச்சினார்க்கினியர் பொருள் சொல்லுகிறார். கருங்கடற் கடவுள் வருணனை தெய்வமாக வழிபடுகின்ற நெய்தலின் மக்கள் குடியிருக்கின்ற பரப்பாகிய பெருமணல் உலகம் என்பது அதற்கான விளக்கம் என்று நினைக்கின்றேன். இந்த எக்கர் பல சொற்களாலும் விதந்து பாடப்படுகிறது. எக்கர் என்பது மணல் வெளி என்பது ஒரு மென்மையான புலமாக விளக்கப்படுகிறது. பூமணல் அடைகரை, இளமணல் எக்கர், நுண்மணல் அடைகரை, மெல்லம் புலம்பு என பலவாறு சொல்லப்படுகிறது. இந்த மணல்வெளிக்கு சேர்ப்பு என்றொரு பெயர் இருக்கிறது, புலம்பு என்றொரு பெயர் இருக்கிறது. நெய்தல் நிலத்தின் தலைவனுக்கு பலவாறு பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றன. அதில் சேர்ப்பன், புலம்பன் போன்ற பெயர்களும் உட்படும். எப்படி ஒரு மனிதரை குறிப்பிடுவதற்கு அவர் சார்ந்த ஊரை சொல்லுகிறோமோ அதுபோல நெய்தலின் பல்வேறு கூறுகளை அடையாள பெயராக வைத்து நெய்தலின் தலைவனும் தலைவியும் அழைக்கப்படுகிறார். இந்த தமிழக கடற்கரை நெடுக பல்வேறு இடங்களில் அமைந்திருந்த மணற்குன்றுகளை, எக்கர் என்கிற மணற்குன்றுகளை ஒட்டுமொத்தமாக நாம் இழந்து போயிருக்கிறோம். அதனுடைய எச்சங்களை பார்க்க வேண்டும் என்றால் மணப்பாடு போன்ற கிராமங்களில் நீங்கள் போக வேண்டும். 2004 சுனாமி நிகழ்ந்த போது முக்கியமாக நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு விஷயமாக ஒன்று இருந்தது. நாகப்பட்டினத்தில் சின்னமேடு என்கிற பகுதியில் கடலை ஒட்டி மிக நெருக்கமாக நெல் வயல்கள் அமைந்திருந்தன. கடல் பகுதியில் நல்ல தண்ணி வராது, எப்படி வர முடியும் என்று அறிவியலை புரியாதவர்கள் ஒரு கேள்வியை எழுப்ப முடியும். இந்த நன்னீர் அமைந்திருந்த இந்த பகுதிகளை கடலிலிருந்து ஒரு அரணாக பாதுகாத்தது இந்த மணற்குன்று தான். மணற்குன்று வெறும் ஒரு மேடு அல்ல, கடற்கரை நிலத்தின் நிலத்தடி நன்னீர் வளங்களை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான அரணாக இந்த மணற்குன்றுகள் அமைந்திருக்கின்றன. இந்த குன்றுகள் உயர்ந்து எழுவதற்கு பனைமரங்களும் ஒரு காரணமாக இருக்கின்றன. இந்த குன்றுகளை பாதுகாப்பதற்கு அடும்புக்கொடி, ராவணன் மீசை போன்ற பல்வேறு நெய்தல் சார்ந்த தாவரங்கள் அமைந்திருக்கின்றன. நன்னீர் நிலைகளில் நீங்கள் போனால் அரும்பு, நெய்தல் போன்ற பல்வேறு கொடிகளை நாம் பார்க்க முடியும். இப்படி இந்த நெய்தலில் வெறுமனை உயர்ந்து நிற்கின்ற மணல் குன்று என்று நாம் பார்க்கின்ற அந்த குன்றுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. சின்னமேடு பகுதியில் சுனாமியின் தாக்குதல் இல்லாமல் போனதற்கு காரணம் அந்த மணல் மேடு தான். சின்னமேடு கிராமம் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொத்தவிளை என்கிற கிராமம் என்னுடைய ஊரின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சுனாமிக்கு ஒரு 8 நாளுக்கு முன்னால் சில புகைப்படங்களை நான் எடுத்திருந்தேன். சுனாமிக்கு பிறகு அந்த இடங்களை இந்த புகைப்படங்களின் நினைவாக மட்டுமே என்னால் பார்க்க முடியும். அங்கே சாலை அமைப்பதற்கும் தனியார் பற்பல காரணங்களை சொல்லி அந்த மணற்குன்றுகளை களவாடி சென்றார்கள். அந்த இடத்தில் 20 பேர் வாழ்ந்து போனார்கள். சுனாமிக்கு பிறகு கடற்கரை மக்களை கடலிலிருந்து பாதுகாப்பதற்கு கடற்கரை நெடுக ஒரு நெடுஞ்சுவரை அமைக்க வேண்டும் என்று தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் அன்று சொன்னபோது எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் மனதுக்குள் சிரித்துக் கொண்டோம். இயற்கையால் தான் பாதுகாக்க முடியுமே தவிர செயற்கையான எந்த ஒரு முயற்சியும் அங்கே ஈடுபடாது என்பது அறிவியலின் வழி இயற்கையை கவனித்தால் நமக்கு புரியும். சக உரையாளர்களுடைய நேரத்தை நான் மதித்தாக வேண்டும் அல்லவா? நெய்தலை பற்றி பேசும்போது முக்கியமாக நெய்தலின் பெண்ணை பற்றி நான் பேசியாக வேண்டும். நெய்தல் வாழ்வில் பெண்ணின் பங்களிப்பு இன்றியமையானது. மீன் வேட்டம் எளிமையானது.
அன்றாட தன்மை வாய்ந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தினரின் பங்கேற்பை உட்படுத்துவது, சிறு முதலீடு சார்ந்தது, மீன்பிடிக்கலம், கருவிகளை உருவாக்குதல், பராமரித்தல் சார்ந்த முன்னோக்கு ஒருமைப்பாடு, கடல் புகுந்து மீன் அறுவடை நிகழ்த்தல், கரை சேர்க்கும் அறுவடையை பாடம் செய்தல், சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பின்னோக்கு ஒருமைப்பாடு அத்தனையும் சேர்ந்ததுதான் நெய்தல் சார்ந்த அந்த மீன் வேட்டம் சார்ந்த தொழில். அதை சாதாரணமாக உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல் என்று நாம் பொதுவாக குறிப்பிடுவோம். நெய்தலில் மீன் வேட்டத்தை உணவு சேகரிப்பு என்கிற ஒரு பார்வையிலும் குறிப்பிடுவார்கள். இருந்தாலும் உட்கடலில் சென்று மீன் வேட்டம் செய்வது என்பது நெய்தல் குடிகளுடைய வீரம் சார்ந்தது. அதோடு சேர்ந்து அவர்களுடைய ஈகையை பற்றியும் நாம் பேசுகிறோம். கடல் புகுவது ஆண்கள் என்றாலும் அதற்கு பிந்தைய நிலைகளில் பெண்ணின் நேரடி பங்களிப்பு மிக முக்கியமாக அமைந்திருந்தது. கடற்குடி சமூகத்தின் பொருளாதாரம் இன்றைக்கும் பெண் என்கிற அச்சில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. வயச்சுழாய் வெறித்த குண்டணிந்தந்தையும் எந்தையும் நீனிற பெருங்கடல் புக்கனன் யாயும் உப்பை மாறி வெண்ணல் தரிய உப்பு விளை கழனி சென்றனன் என்று குறுந்தொகை பாடல் ஒன்று சொல்லுகிறது. கணவன் சுறாயிருந்து புண்பட்ட போது குடும்பத்தை பாதுகாக்கின்ற வேலை கடமை பெண்ணுக்கு ஆகிறது. அவள் உப்பு கழனிக்கு செல்கிறாள். அங்கு உப்பை எடுத்து நேர்வலையாக நெல்லை பெற்று வருவதற்கு களம் சென்றிருக்கிறாள். கணவன் உப்பு விற்று குடும்பம் நடத்துகிறாள் மனைவி. ஓங்குதிரை பரப்பின் பாங்கு விசை கெளி திமிலோன் தந்த கருங்கண் வயமீன் கழை அணி அல்குல் செல்வ தங்கையர் விழா அயர் மருவின் விலை என பகரும் அகநானூற்று பாடல் 320. தமையன் கரை சேர்த்த மீனை தங்கை நகரத்தில் விற்பனைக்கு எடுத்துச் செல்கிறார். நெடுங்கடல் அழைத்த குடும்பமில் பறந்தவர் கிழுமீன் கொள்ளை அடிமணல் குவை மீன் நெய் அட்டி கிழிஞ்சல் பொத்திய சிறுமி விளக்கில் துஞ்சும். இரவில் மீனோடு கரை சேரக்கூடிய கடற்குடிகள் அந்த மீனை காலை வரை பத்திரப்படுத்தியாக வேண்டும். அதை மணலில் விரித்து பாடம் செய்கிறார்கள். அந்த மீனுக்கு காவலாக அவர்கள் அங்கேயே ஒரு சிறு விளக்கை நெய்யிட்டு ஒரு சிறு விளக்கை ஏற்றி அங்கேயே அவர்கள் துயில் கொள்கிறார்கள். நிச்சயமாக நெய்தலின் பெண்களும் அவர்களோடு இருந்திருக்க வேண்டும். அன்றாட பயன்பாட்டுக்கு மிகுதியாக வருகின்ற அந்த மிகு மீனை உணர்த்துவதும் அதை சந்தைப்படுத்துவதற்கு தயார்படுத்துவதும் நெய்தல் பெண்களுடைய கடமையாக இருக்கிறது. பெண்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெய்தலின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்து வந்திருக்கிறார்கள். கடல் சார்ந்த வாழ்வு, மீன் வேட்டம் சார்ந்த வாழ்வு ஒரு பிழைப்பு முறை தொழிலாக இருந்த காலம் வரை பெண்ணுடைய நேரடி பங்களிப்புக்கான ஒரு இடம் இருந்தது. எப்போது அந்த தொழில் பெரும் முதலீடு சார்ந்த, பெருந்தொழில் நுட்பம் சார்ந்த, துறைமுகம் சார்ந்த ஒரு தொழிலாக மாறுகிற போது பெண் அந்த நேரடி பொருளாதார பங்களிப்பிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலக்கப்படுகிறார். ஒரு சமூகம் எப்படி ஒரு பெரும் சிதைவை சந்திக்கிறது என்பதை இந்த கண்ணாடி வழியாகவும் நான் பார்க்க வேண்டும், இந்த ஜன்னல் வழியாகவும் நான் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு முன்னால் மீன்பிடி தொழில் நவீன தொழில்நுட்பங்கள் கடற்கரைகளின் மீது திணிக்கப்பட்டது. மரபு வழி தொழில் பெருந்தொழில் மயமானது, துறைமுகமயமானது. அதன் விளைவுகளில் முக்கியமானது நெய்தல் பெண் நேரடி பொருளாதார பங்களிப்பில் நின்று விலக்கப்பட்டது. கடற்குடிகளின் வீழ்ச்சி அங்கிருந்து தொடங்குகிறது. ஒக்கி புயலின் போது 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் ஆழ்கடலில் இறந்து போன போது அவலேயர்களை பற்றி பேசினோம். மரணம் என்பது எல்லா பிணை நிலங்களிலும் நிகழ்வதுதான். கடல் மரணங்களை குறித்து, நெய்தல் வெளியில் நிகழ்கிற மரணங்களை குறித்து ஏன் நாம் இந்த காலத்தில் அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது என்றால், திணைக்குடிகளுக்கு அவர்களுடைய பூர்வாதாரமான வாழ்வாதாரமான தொழில்கள் அவர்களுக்கு மறுக்கப்படும் போது, அவர்களுடைய நிலத்திலிருந்து அவர்கள் அகற்றப்படும் போது அவர்களுடைய வாழ்முறை, அவர்களுடைய பொருளாதார முறைகள் மாறுபடுகின்றன, பிரிந்து விடுகின்றன. அப்போது இந்த சிதைவு என்பது பேரிடர்களால் நிகழ்வது அல்ல. ஒரு பேரிடர் நிகழும் போது
நீண்ட காலமாக நிகழ்ந்த இந்த சிதைவின் விளைவு வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டாக வேண்டும். ஒக்கி பேரிடருக்கு பிறகு, சுனாமி பேரிடருக்கு பிறகு, கஜா புயல் பேரிடருக்கு பிறகு, இப்படி ஒவ்வொரு பேரிடருக்கு பிறகும் கடற்கரைகளில் நெடிய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். பேரிடர்களால் அந்த மக்களுக்கு நேர்ந்த சேதங்களை விட அந்த பேரிடர்களை அரசும் சமவெளியும் கொள்கை ரீதியாக எப்படி கையாளுகின்றன என்பதனாலேயே அந்த குடிகளுக்கு அதிகமான சேதம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சில தலைப்புகளை நான் தவிர்த்திருக்கிறேன். இறுதியாக தமிழர்களுடைய திணை அடையாளங்கள் அழிந்த கதைகளை பற்றி பேச வேண்டும். இங்கு மானுடவியல் சார்ந்து காலையில் உரையாற்றிய பேராசிரியர் பக்தவத்சல பாரதி அவர்கள் இருக்கிறார். ஒரு கொல்லக்குடியில ஊசியை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இருந்தாலும் நெய்தல் குடிகளை சார்ந்து தென் தமிழக கடற்கரையில் அந்த மக்களுடைய அடையாளம் நிறுவன சமயத்தினால், நிறுவன சமயத்தின் வரவினால், நிறுவன சமயம் என்று சொல்வதே ஒரு வகையில உபரியான பேச்சுதான். காலையில் அவர்கள் அருமையாக சொன்னார், சமயம் என்பதை நிறுவனப்படுத்தப்பட்ட மதம் என்று. இப்படி சொல்லி பழகிவிட்டேன் என்பதனால் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நிறுவன சமயத்தின் வருகையினால் தென் தமிழகத்தை சார்ந்த நெய்தல் குடிகளின் அடையாளம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை என்னுடைய பார்வையில் நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். சமூகத்தின் பெருவாழ்வும் வீழ்ச்சியும் இலக்கியங்களில் பிரதிபலிக்கின்றன. திணைநிலங்களுக்கு இடையிலான ஊடாட்டங்கள் அருகியதன் விளைவாக அருகியதன் விளைவுகளை நாம் காப்பிய இலக்கிய காலத்திலும் பக்தி இலக்கியத்தின் காலங்களிலும் நாம் பார்க்கிறோம். திணைநிலங்கள் துண்டிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நெய்தலை முன்வைக்கும் பாடல்கள் அருகி போயின. அப்படி பாடப்பட்ட பாடல்கள் கூட நெய்தலர்கள் மீதான புறப்பார்வையாகவே இருந்திருக்கின்றன. நெய்தலை பின்னணியாக கொண்ட சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களில் கூட கடலும் மணல்வெளியும் ஒரு திரைச்சீலையாகவே காட்டப்படுகின்றன. திங்களை போற்றுதும் என்று இளங்கோ பாடுகிறார், ஞாயிறு போற்றுதும் என்று பாடுகிறார், மாமழை போற்றுதும் என்று பாடுகிறார். ஆனால் மாக்கடல் போற்றுதும் என்று ஒரு வரி வரவில்லை. இந்த உலகத்தின் உயிர் இயக்கத்தின் அச்சாணியாக இருக்கின்ற